ஹே ஹாய் அதாகப்பட்டது
அப்படியே வந்து ஸ்தம்பிச்சு போச்சு. நல்லா அப்படி செழிப்பா இருந்த அந்த ஊர் வந்து ஒண்ணுமே இல்லாம ஆகி போச்சு. மக்களுக்கு வந்து என்னன்றதே புரியல. அப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிறாங்க, சரி இந்த பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட இந்த பிரச்சனையினாலதான் வந்து இத்தனையும் நடக்குது அப்படிங்கறதுனால சயனின்ற பொண்ணை வந்து புதைச்சாங்க தெரியுமா. அந்த இடத்துக்கே போய் எல்லாரும் போய் சுத்தி உட்காந்து வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வேண்ட ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா உடனே மழை வருது, அந்த ஊர்லாம் செழிக்க ஆரம்பிக்குது. உடனே இந்த பெண் வந்து நம்ம வந்து சாமி கும்பிட்டோம்னா தான் இந்த ஊர் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப அந்த சுடுகாடா இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துலயே வந்து சிலை வச்சு அதுக்கப்புறம் அப்படியே அந்த இடத்துல ஒரு கோயில் எடுக்கிறாங்க. அந்த கோயில் தான் இப்போ பொள்ளாச்சியில யானைமலையில இருக்க மாசாணி அம்மன் கோயில். ஸ்டார்டிங் எடுத்தோடனே ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டா என்னடா அப்படின்ற மாதிரி வச்சிங்களா. எஸ், மாசாணி அம்மனோட கதை தான் வந்து இந்த ஸ்டோரி. ஆக்சுவலா இது உண்மையிலேயே நடந்த சம்பவம்ன்ற மாதிரி சொல்றாங்க. நம்மளோட சமகாலத்துல வாழ்ந்த ஒரு பொண்ணு வந்து பிரெக்னண்டா இருந்த ஒரு பொண்ணு வந்து இறந்ததுக்கு அப்புறமா அவங்கள வந்து எடுத்து சாமி கும்பிடுற ஒரு விஷயம் வந்து அங்க நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப அந்த குழந்தை நிறைய பேருக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தெரியுங்களா. அவங்க எல்லாம் வந்து அந்த கோயிலுக்கு போனா இப்பயும் வந்து குழந்தை பிறக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம நினைப்போம், தொழில் அப்படி பெருசாகணும், அந்த மாதிரி எவ்வளவு நினைச்சாலும் நடக்கல அப்படின்றவங்க வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த அம்மனுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன கல் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. அதுல வந்து மிளகா அரைச்சு அப்பிட்டு வந்து அதெல்லாம் வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி நிறைய ஐதீகங்கள் இருக்கு. மேலும் இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அதாகப்பட்டது சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டுருங்க. டாடா.